தலைக்கு 50 லட்சமா? சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? நீ ஒன்னும் செய்ய வேணாம். எம்ஜிஎம் ரிசார்ட்டுக்கு சித்தப்பாவை கூட்டிட்டு வந்துரு. மத்தத நேர்ல பேசிக்கலாம். பை. அண்ணேக்கா அண்ணே 50 வருஷமா தமிழ் சினிமால தப்பிச்சு போற கைதிகள்லாம் எஸ்டிடி பூத்துக்கு வந்து தான் போன் பண்றீங்க. நீ மட்டும் என்ன புதுசாவா யோசிக்க போற? அதுதான் ஒவ்வொரு பூத்திலையும் தம்பி ஒவ்வொரு போலீஸ்காரன் நிக்க வச்சிருக்கேன். ஏன் ராசி நீ என்கிட்டயே வந்து மாட்டிக்கிட்ட. அதே தமிழ் சினிமால எந்த போலீஸ்காரங்களாவது ஹீரோவை பிடிச்சிருக்காங்களா? இல்ல, ஆனா நான் பிடிப்பனே. அப்ப புடிங்களே பாப்போம். இந்தா பிடி. ஐயோ ஐயோ, தப்பிச்சு போறான், பிடிங்க. இந்த பக்கம் தான். இந்த பக்கம் இல்ல, வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வாங்க. என்ன பாஸ் இருட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கீங்க? கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க முட்டாளுங்களா. 100 ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கி கொடுத்தா இருக்காதா தெரியுமா? சைலன்ஸ் சைலன்ஸ். நம்ம போட்டோ மாதிரி இருக்கு. இவனை புடிச்சா 50 லட்சம் எனக்கே கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஷேர் தரேன். எவ்வளவு கொடுப்பீங்க? 25,000. கூட்டி கொடுங்க பாஸ். அது இல்ல பாஸ், கேஷ் கேஷ். 25,000 ஒன்னு. இல்ல மொய்யா எழுதுறீங்க, கொஞ்சம் ஏத்தி தான் கொடுங்களே. ஆளுக்கு 26,000 26,000 26,000 26,000 26,000 4 பேருக்கும். ஓகே ஓகே பாஸ். இந்த போட்டோ உங்க பாக்கெட்ல இருந்து மிஸ் ஆகலாம், ஆனா உங்க கண்ணுல இருந்து மிஸ் ஆகவே கூடாது. ரெடி ஷூட். அடப்பாவிகளா, நீ ஏன் ஷூட் பண்ணல? பாஸ், என்கிட்ட ஒரு மர்ம கண்ணாடி இருக்கு பாஸ். அதை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா முகத்துல எந்த வேஷம் போட்டிருந்தாலும் அதை நீக்கிட்டு ஒரிஜினல் முகத்தை காட்டும் பாஸ். பாஸ் ஒரு நிமிஷம். என்ன இப்ப பாருங்க. ஆமா அடடே கரெக்ட் தான் பாஸ். இந்த கண்ணாடியை நான் யூஸ் பண்ணணும்னா டெய்லி வாடகை 100 ரூபாய் நீங்க எனக்கு கொடுக்கணும். 100 என்ன 101 தரேன். Okay, boss. எல்லாம் ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே boss. போய்டாங்க. குரு, உன்னை ஜெயில்ல யார் பார்த்தது? அன்னைக்கு ஜெயில்ல உய்ய பாலாடா உய்ய பாலா. கொஞ்சம் இரு. உய்யப்பாடா பாடிக்கு போ ஒயின் ஷாப்ல கிடப்பான். அவன் கோர்ட்டுக்கே கொலை பண்றானாச்சுமா. அவனை ஏன் கேக்குற? சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். தாதாவாக நீ முயற்சி பண்ணிருக்கணுமா? தேங்க்யூ. அந்த 4 பேர்ல எவனையாவது ஒருத்தனை நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா உண்மையான குற்றவாளி யாருங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த மூஞ்சோட நீ சுத்தினீன்னா உன்னை ஜெயிலுக்கு எவனாவது கூட்டு போயிருவான். இதுல 3 கெட்டப் இருக்கு. இத அப்பப்ப மாத்திக்கிட்டே இரு. அதையும் மீறி இதுல ஏதாவது வில்லங்க வந்தா எனக்கு போன் பண்ணுங்க. இப்போதைக்கு என் படி முடிந்தது, நான் கிளம்புகிறேன். ஏண்டா பாஸ் துட்ட ஏமாத்திர மாட்டாருல? போட்டடா டேய், இதுல வந்து போட்டலாம் எடுங்கடா. ஏறா போடுறா. ஏறா அங்க கால் கட்டு கிட்ட வர்றான். டேய் அவன் டேய் அவன் மாதிரி தான் இருக்கறான். டேய் அவனே முதல்ல பாஸ் போன் பண்ணா. பாஸ் அவன் தீபா உள்ள போறான் பாஸ். வெரி குட். அப்ப ஜாலியா ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்ல பாஸ், அவன் எங்களை இடிச்சு தள்ளிட்டு ஒரு சாரி கூட கேட்காம போயிட்டே இருக்கான் பாஸ். ஆமா பாஸ். அப்ப உடனே கேட்ச் பண்ணுங்க. ஐயோ என்னடாச்சு? பாஸ் நம்ம செம்புக்கு முக்கியமான இடத்துல அடிபட்டு போச்சு பாஸ். ஐயோ அப்ப கழட்டி வச்சிட்டு போ சொல்லு. வாங்க போலாம். டேய் பாஸ் என்ன சொல்லிருக்காரு? அவன் போன வழியிலே பாலப்பள்ளி சொல்லிருக்காரா? அந்த வழியிலேயே போங்கடா. அப்படினா ஓகே. ஜாக்கிரதையா ஜாக்கிரதை. ஏய் ஜாக்கிரதையா இரு. நீ காலை உடைச்சுக்காம ஏறு. குதிரையில ஏறி தப்பிக்க பாத்தியா? விட்ட மாட்டோம். பாஸ் அவன் குதிரையில ஏறி போயிட்டு இருக்கான் பாஸ். வேற குதிரை இல்லையா? நிறைய குதிரை இருக்கு பாஸ். அப்ப அதுல ஏறி புடிங்க. டேய்
குதிரை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவனை பிடிக்க முடியல. அவன் முன்னாடி குதிரையில போறான், நாங்க பின்னாடி குதிரையில போய்கிட்டு இருக்கோம். நீங்க எந்த குதிரையில போறீங்க? பாஸ் நான் பச்சை குதிரை, பக்கத்துல இருக்கிறோம் மஞ்சள் குதிரை, பின்னால இருக்கிறோம் பிரவுன் குதிரை, இன்னொருத்த மெரூன். டேய், ராட்டத்திலேடா சுத்துறீங்க? ஆமா பாஸ். தூ 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 தூ. இறங்கி துரத்துங்கடா. ஓகே பாஸ். டேய், நாலு பேர், நாலு பேர் வந்துட்டா. சீக்கிரம் இறங்குங்கடா. டேய், நில்றா, நில்றா. டேய், இங்க வா, டேய், ஒரு ஆள். என்னாச்சு? அவன் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிச்சு தப்பிச்சிட்டான் பாஸ். உலகத்திலேயே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பாஸ். முட்டாளுங்களுக்கு பாஸா இருக்குதாண்டா. ஸ்விம்மிங் பூல்ல குச்சி தப்பிச்சிட்டான்னு சொல்றீங்களே, தண்ணி வரதுல வெயிட் பண்ணி பிடிக்க வேண்டியது. தண்ணி வத்தாது பாஸ். ஏன்? அடியில டைல்ஸ் போட்டு ஓட்டாங்க பாஸ். தண்ணி வரதுல வெயிட் பண்ணி பிடிக்க வேண்டியது. தண்ணி வத்தாது பாஸ். ஏன்? அடியில டைல்ஸ் போட்டு ஓட்டாங்க பாஸ். அப்போ இனிமே ஸ்விம்மிங் பூல்ல குதிக்காம பாத்துக்கோங்க. எஸ் பாஸ். கோ கோ. ஓகே. இரு இரு அங்க பாரு, உயபாலா கூட்டத்துல அவனும் ஒருத்தன். அவனை விசாரிச்சானா உயபாலாவை பாத்துடலாம். வா கேப்போம். பிரதர், என்னயா உயபாலா சாரை பார்க்கணும். ரொம்ப முக்கியமா? உயிரே போற அளவுக்கு பிரச்சனை. அவனுக்கு அதாயா பிரச்சனை. குவார்டர் மாலை வாங்கிட்டு வா. மாலையா? எதுக்கு? ஒரு வாரமா உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கியா? இருந்தா குவார்டர், போயிட்டா மாலை. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. டாக்டர் இன்னும் டைம் வைக்கல. வாங்க போலாம். என்னையா தார்த்தப்பட சொன்ன கேக்குது? போய் சேர்ந்தானா? என்ன மியூசிக்கை பார்த்து பயந்துட்டியா? சினிமாவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி உய்யா பாலாவுக்கு இதான் என்டர்டைன்மெண்ட் மியூசிக். என்னடா தண்ணியா கிடந்துட்டியா? இல்ல தலைவா, நாம தான் ஊத்துறேன். ஊத்து ஊத்து. ஆயிரத்துறேன். ஏய் மட்டன் சிக்கன் ஒண்ணு இல்ல. மட்டன் சிக்கன் இவன் இளவ எடுக்க பாட்டல் பாட்டலா குடிக்கிறான். செத்து தொலைறான் இல்லையே. அதுக்கு நேரம் வரணும்ல. என்னைக்கு வர்றது? பாயத்துறையா யாரு பாளையம் வளர்த்து சேட்டா? ஆமாமா. அடே பாருடா, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. உங்க கையினால ஊத்துங்க, உங்க ராசி போகுதான்னு பாப்போம். அப்பெல்லாம் சொல்லாதீங்கம்மா. ஊத்து ஊத்து. குடி குடி குடி. என்ன தெரியுதா? தெரியல. தெரியல? தெரியலையா? 50 லட்சம் 50 லட்சம். ஏய், கத்தாத. ஆமா, நான் சொல்றது கேளு. அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் கொலை வழக்குல என்னை தப்பா மாட்டி விட்டாங்க. உன்கிட்ட ஒருத்தன் பேரம் பேசுறான்னு சொன்னால, அவன் யாருன்னு என்கிட்ட சொன்னா என்ன நான் காப்பாத்திப்பேன். அப்போதான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும். சொல்லு, யாரு? கூட்டி கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன். மாமா பயல. சாக போற நேரத்துல ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக காட்டி கொடுக்கறதுல தப்பில்ல உயபாலா. உன்னை பார்த்தா என் அத்தை பொண்ணு மாதிரியே இருக்க. நாசமா போச்சு. உனக்காக வேணா நான் சொல்றேன். சொல்லு சொல்லு. குப்புசாமி, காதை கொடு காதை கொடு. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்தாங்க போட்டு. என்னது ரேஷன் கடையா? அடியே பணம் வரட்டண்டி. ரேஷன் கடை இல்ல, சூப்பர் மார்க்கெட்டை சேர்த்து வாங்க. பேடி போனா. யோ இது அடம் பிடிக்கிற குழந்தையா? தயசு தொப்பிய குடியா. இது தொப்பில டர்பன்யா. இதே இருந்தாலும் பரவாயில்ல. அதெல்லாம் தர முடியாது, போயா. அங்க என்னடா பஞ்சாயத்து? வாங்க, கை செலவுக்கு தான் தேர்தல். அதான் நான் அதெல்லாம் தர முடியாது. குடியா விளையாண்டு கொடுத்துன்னு சொல்றேன்ல. கலந்து குடிங்க. அதெல்லாம் கட்ட முடியாதுயா. கட்டினா சாமி போயா. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு தொப்பி கேக்குது, அவ்வளவுதான். ஆமாங்க. அதுக்கு எதுக்கு நீ வெக்கப்பட்டு சொல்ற? நாங்க பாத்துக்கிறோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏய், உன் பங்குக்கு என்ன பேசுற? ஆட எதா இருந்தாலும் கொடுத்து தொலை. இது ஒரு பிரச்சனை உனக்கு. தலைக்கு மேல 1000 பிரச்சனை இருக்கு. போய். டேய், இடிஞ்ச வீட்டை எடுத்துக்கட்ட வழியில டேய் மாப்ள, எறடா அத. குடுறா, வாங்கடா. இப்ப பாறா உன்ன என்ன பண்றோம்னு. பரிண்டாடா. தாராளமா கொள்கை வேணாம். சத்தி விட்டாங்க. வா வா வா. போயும் ஒரு பொண்ணோட டபுள் பீஸ பார்த்துட்டு 50 லட்சத்தை கோட்டை விட்டீங்களடா. நீங்கெல்லாம் அவ்வளவு வீக்காவா இருக்கீங்க. நானும் வீக்கா தான் இருக்கேன். வாங்க போலாம்.